Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பேர் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா அதிகாலையில் இருந்துச்சு படிங்க. டிஎன்பிசின்னு இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்கூல்லேருந்தே நம்ம கேட்டிருப்போம். 10th எக்ஸாமு, +2 எக்ஸாமு, காலேஜ் செமஸ்டரு எல்லாம் படிக்கும்போதே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படித்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா மைண்டில் ஏறும் அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்தே டிஃபால்ட்டாக தெரியும். டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோடனே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஆகாமல் யார் படிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு படிப்போம். அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கா எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா டிஎன்பிசின்னு இல்லாமல் நீங்கள் எதாக இருந்தாலும் 4 AM கிளப்புன்னே ஒரு புக்கே ஒன்று இருக்குது சரிங்களா. 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே நமக்கும் தெரியும். ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு காலையில் 5 மணிக்கா நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல வரும் சரிங்களா. அதற்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் எல்லாமே முடியும். ஏன் முடியாது? கண்டிப்பாக நம்மளால் எல்லாராலையுமே 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க முடியும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்க முடியும் சரியா. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாகவே அதிகாலையில் எந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. நம்மளால் அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்மளால் எந்திரிக்க முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் நம்ம நிறைய காரணம் சொல்லாங்க. சார் நைட் எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, என் குழந்தை தூங்கலை, வேலைக்கு போயிட்டு வந்து நான் லேட்டாக தான் படுக்கிறேன், இல்லை சீக்கிரமாக படுத்தாலும் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு எல்லாமே நம்ம சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 99% ஒரிஜினல் ரீசன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற சோம்பல், நம்மளோட லேசினஸ். அதை நாமளே என்ன பண்ணிப்போம், நாமளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை தான் ஓவர் கம் பண்ணும். அந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் கண்டிப்பாக எந்திரிக்க முடியும். ரெண்டாவது, உண்மையாலுமே என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னா சோம்பலை தாண்டி இன்னொன்று இருக்கிற சில விஷயம். சோம்பல் தான் 70% 80% வந்து பார்த்திங்கன்னா சோம்பல் தாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 10% என்னன்னா சரியாக தூக்கமின்மை, நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறது சரிங்களா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கேன் சரிங்களா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர், அவர் தான் ஓனராக இருப்பார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 10-15 ஸ்பெஷாலிட்டி இருக்கும் சரிங்களா. அந்த ஹாஸ்பிட்டலோட டீனு வச்சிங்களேன், அவரை பார்த்தா ஹாஸ்பிட்டலே நடுங்கும் சரிங்களா. பயங்கர பிஸியான ஆள். அவரோட வேலையை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவார் தெரியுங்களா? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பார் சரிங்களா. 4லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் சில எக்ஸசைஸ் பண்ணுவார். வாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, நடக்கிறது சரிங்களா. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கிறாருன்னா 4:30க்குள்ளே பல் விளக்குறது, ப்ரஷ் பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1 hour 1.5 hours அவரோட ஆக்டிவிட்டி, ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிட்டு சரிங்களா 6-6:30க்கெலாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவார், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு ரவுண்டு போயிடுவார். பேஷண்ட்டெல்லாம் அதிகாலையில் அட்மிட் ஐபி பேஷண்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு குளிச்சுட்டு, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேலே தான் ஒரு வீடு, பெரிய ஹாஸ்பிட்டல்ன்றனால சரிங்களா, வந்து குளிச்சுட்டு சரிங்களா அன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய அட்மின் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கு ப்ராக்டிஸில் உட்காந்துருவார். 10 மணிக்கு ப்ராக்டிஸ் உட்காரதுக்கு முன்னாடி 8 மணிக்கு சாப்பிட்ருவார். என்ன தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த டாக்டர் இல்லை, 90% டாக்டர் சரிங்களா. 10 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்டு 9 to 10க்குள்ளே அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 11 மணிக்கு 10:30 மணிக்கு அவர் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவார் சரிங்களா. 1 மணிக்கு ஷார்ப்பாக மதியம் சாப்பிட்ருவாங்க. 1/2 hour தான் கேப்பு, சேம்பரே இல்லை வெளியே சாப்பிட்டு மறுபடியும் வந்து ப்ராக்டிஸில் உட்காந்தாங்கன்னா 5 மணி 4 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
இடையில 1 hour மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஒரு தடவை ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒரு சின்ன ஒரு நாப்பு, சின்னதாக ஒரு மதிய தூக்கம், சரிங்களா, ஒரு 1 hour தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு ப்ராக்டிஸில் உட்காந்தாருன்னா 10 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பார்ப்பார். 10 மணிக்கு ப்ராக்டிஸ் பார்த்து 10 மணிக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் 11 மணி வரைக்கும் பார்த்துட்டு 11 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு, சரிங்களா, மறுபடியும் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு மறுபடியும் 12:30க்கு படுத்தாங்கன்னா மறுபடியும் 4 மணிக்கு. அவர் எவ்வளோ சம்பாதிப்பார், அவர் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இதை தான் அவர் ரொட்டீனாக 30 வருஷம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு டாக்டரு BMW வச்சுருக்காரு, ஆடி வச்சுருக்காரு. ஆனாலும் அவரோட ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு பெயரோ புண்ணியமோ பணமோ இல்லை, அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவரோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வேலைலாம் அதிகமாக இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு எதிரி சோம்பல். நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் நினச்சி பாருங்கள். நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. ஃபார்மர்ஸோட இதெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கும். 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா பாலை கறந்துட்டு வெயில் வர்றதுக்குள்ளே காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த அறுத்துட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மாடு கீடெல்லாம் மேய்ச்சி விட்டுட்டு 1 மணி நேரம் தூங்குவாங்க அதிகபட்சம். மறுபடியும் 6-7 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் ஒர்க் போயிட்டுருக்கும். இதில் லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு சமைச்சு வச்சுட்டு மறுபடியும் காட்டு வேலையை பார்த்துட்டு யோசிச்சு பாருங்கள். நீங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல ஃபோக்கஸ் அதிகரிக்கும், உங்களோட கோலை நோக்கி ஓடுவீங்க, டிசிப்ளின் அதிகரிக்கும், முடிக்கணும்னா முடிச்சிருவீங்க. சரியா? ஸோ இதை மைண்ட் செட் பண்ணிங்க. காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது எப்பயுமே ஒரு வரம். அந்த வரத்தை நாம் டெய்லியும் அடையணும். சரியா? ஸோ அதுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய முக்கியமான ரீசன் சோம்பல். சோம்பலை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா வெளியேருந்து யாரும் வந்து பண்ண முடியாது. நாமளே தான் நம்மளோட சோம்பலை ஓவர் கம் பண்ணணும். சரியா? ஸோ அதற்கான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்ப்போம். முதல் நாள் இரவே தொடங்குங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, திங்கக்கிழமையிலேருந்து நாம் எந்திரிக்கிறோம். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சிங்களேன். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு கூட வேணாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே சனிக்கிழமை நைட்டே தொடங்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே தூங்கிறதுக்கான வேலையை பாருங்க. சரியா? ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபை, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. சரிங்களா? என் ஒய்ஃபை என்ன இதெல்லாம் பார்க்கும்போது தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஆகும். நாம் என்ன பிளான் பண்ணுவோம், குழந்தைங்களாம் ஒரு 9:30 மணிக்கே தூங்க வைக்கலான்னு பார்த்தா அதுங்க 11 மணி வரைக்கும் விளையாடும், திடீர்னு இடையில எந்திரிக்கும், அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேரமாக சாப்பிட்டு அவங்களுக்கும் நேரமாக ஊட்டிட்டு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு டெய்லியும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? முன்னாடி நாள் நைட்டு அதுக்கான பிளானை போட்டுருங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, தொடங்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு. 2வது வந்து பார்த்திங்கன்னா படுத்துருவோம். சரிங்களா? பிளான் பண்ண மாதிரி நம்ம படுத்துருவோம், குழந்தைங்களும் தூங்கிடும். ஆனால் நம்மளோட கண்ணும் கையும் சும்மா இருக்காது. என்ன பண்ணுவோம்? டிவி பார்ப்போம். டிவி கூட இப்போலாம் நிறைய பேர் பார்க்கறதுங்களா, ஃபோன் நோண்டுறது. சரிங்களா? படிக்கிற சம்மந்தமாக நம்ம நோண்டுறதோட சோஷியல் நெட்வொர்க்கில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகம். படுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், ஒரு வீடியோ பார்க்கலாம். சரி பயனுள்ள வீடியோ ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அதை போய் பார்ப்போம். அப்படியே வந்து டப்புன்னு ஃபோனை பார்க்கும்போது 12 ஆகிடும், நேரம் போனதே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் படுத்ததுக்கப்புறம் ஃபோன் நோண்டாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா படுத்ததுக்கப்புறம் எடுத்து ஃபோன் நோண்டினா என் பாப்பா ஃபோன் ஆஃப் பண்ணுப்பா அப்படிங்குது. சரிங்களா? ஏன்னா அதாலையும் தூங்க முடியல. அதை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு வரேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை முயற்சி பண்ணுங்கள். படுத்ததுக்கப்புறம் முதல் நாள் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? 2வது நாள் இன்னும் கஷ்டமாக இருக்கும். 3வது நாள் கொஞ்சம் லைட்டாக பழக ஆரம்பிக்கும். 4வது 5வது நாள் போக போக உங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடும். படுத்து தூங்கணும்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ நேரம் தூக்கம் வரலைனாலும் ஃபோனை எடுக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும்.
சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு தூங்கும்போது அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க, யூரின் வரும் அப்படிம்பாங்க. சரிங்களா? சிறுநீர் கழிக்கிறதுக்கு, இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு நம்ம எந்திரிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நைட்டு நீங்கள் ஃபோனெல்லாம் வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டம்ளர் இல்லை ஒரு சொம்பு, சரிங்களா, ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக தண்ணி குடிச்சிருங்க, நல்லா குடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, இது நம்மளோட சர்க்காடியன் சைக்கிள் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக்ல தான் இயங்கிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணி குடிக்கும்போது நம்மளோட அந்த இயற்கை உபாதைக்கு நம்மள நேரமாக எழுப்ப ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும், தண்ணி குடிச்சிட்டா ஒரு 4 மணிக்கு யூரின் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட சர்க்காடியன் கிளாக் அதுக்கேற்ற மாதிரி சுற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 4 மணி 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுரும். யூரின் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதுலேயே ஒரு 50% தூக்கம் கலைஞ்சு போயிடும். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்காது. சில பேர் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அட்டாச் பாத்ரூமாக இருந்தாலுமே நீங்கள் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிடும். ஸோ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நாள் நைட்டே நம்ம பிளான் பண்ணிடணும், நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும், சீக்கிரமாக தூங்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நாள் நாம் நினைக்கும் போதும் அதுக்கேற்ற மாதிரி தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரமாக டைமை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும், அந்த வேலையை முடிக்கணும். 2வது, தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நோன்றதை தவிர்க்குங்க. 3வது, தண்ணி குடிங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலாரத்தை வெல்லுங்கள். உங்களோட ஃபோனில் தான் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே அலாரம் வைப்பீங்க. அலாரத்தை வெல்லுறது அப்படின்னா நம்ம எல்லாருமே அலாரம் வச்சுட்டு படுக்கிறது ஈஸி. சரிங்களா? நம்மளால முடியும். சரிங்களா? ஆனால் அலாரம் எப்படி இருக்கும், நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதுகிட்டே இருக்கும். டக்குன்னு அலாரம் அடிக்கும், எடுப்போம், ஸ்டாப் பண்ணுவோம், இல்லை ஸ்னூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், அலாரம் நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி ஃபோனை வச்சிடணும். நீங்கள் படுக்கிறீங்கன்னா உங்களை தள்ளி ஃபோனை வச்சிருங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் எந்திரிச்சு அதை எடுக்கப்ப அந்த டைம் ஆகும், உங்களோட தூக்கம் கொஞ்சம் கலையும். சரியா? சார் குழந்தை இருக்கு சார், அலாரம் அடிச்சிச்சுன்னா குழந்தை எந்திரிச்சுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது இன்னமே நல்லது. எப்படி நல்லதுன்னா, அலாரம் 5 மணிக்கு அடித்தா என் குழந்தை எந்திரிச்சுக்கு என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டே படுத்திங்கன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆஃப் பண்ணிடுவீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் ஏதாவது ஒரு ட்ரிப்போ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கோ பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் போகிறோம், நேரமாக கிளம்பணும் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு மட்டும் நம்ம அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிக்குவோம். நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். என்ன பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களோட கணவரோட வீடும் உங்களோட பிறந்த வீடும் தள்ளி தள்ளி இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவீங்க, அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு போகிறீங்க. ஒரு மாதம் இருந்துட்டு வரேன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க, அன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பக்காவாக போயிட்டு 5 மணிக்கு கிளம்பணும், 5 மணிக்கு கார் வந்துடும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடியானா தான் குழந்தைங்க நம்மளாம் ரெடியாக முடியும்னு யோசிச்சுட்டே படிப்பீங்க. 4 மணிக்கு அலாரம் வைப்பீங்க, ஆனால் 3:30 மணிக்கே எந்திரிச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், கொஞ்சம் நிம்மதி கொடுக்கும். படிக்கிறதே அப்படி நினச்சிங்க. அலாரத்தை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறீங்க, இல்லைங்க என் குழந்தைலாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, அலாரம் அடித்தாலும் டக்குன்னெலாம் எந்திரிக்காதுங்கிறப்ப உங்கள் அலாரத்தை தள்ளி வையுங்கள். அப்படி இல்லை குழந்தை எந்திரிச்சுக்கும் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே படுங்க, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. சரியா? உடனடியாக தண்ணீர், இங்கேயும் அதான், எந்திரிச்சோடனே டக்குன்னு தண்ணி குடிச்சிடும். சரிங்களா? டக்குன்னு தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா தண்ணி எந்திரிச்சோடனே நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்மளோட ஃப்ரெஷ் நம்மளோட மூளை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த மூளை தண்ணி கிடைச்ச உடனே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்படையும். சரிங்களா? எந்திரிச்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு உட்காந்து கொட்டாய் விட்டு மறுபடியும் படுத்துருவாங்க. தண்ணி குடிச்சு டக்குன்னு போய் மூஞ்சி அலம்பிடுங்க, முடிஞ்சால் ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் செகண்ட் டைம் நீங்கள் படுக்கவே முடியாது. சரிங்களா? இது சில டிப்ஸு. சரியா? அதுக்கப்புறம் ரொட்டீன், நம்ம எந்திரிக்கிறது ஒரு நாள் எந்திரிக்கிறது இல்லை, எந்திரிக்கிறது நமக்கு என்னது டெய்லி ரொட்டீனாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு லட்சியம் தேவை. ஆல்ரெடி நம்மளுக்கு லட்சியம் இருக்குதுங்க, ஆல்ரெடி நமக்கு லட்சியம் இருக்கிறது, பெரிய லட்சியம், வாழ்க்கையோட ஒரு முக்கியமான லட்சியம். என்னது? கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்.
ஸோ வெறுமனை எந்திரிக்கிறதை விட நமக்கு எதுக்காக எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற காரணம் முக்கியம். நமக்கு ஆல்ரெடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஷெடியூல் படிக்கணும், இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்கணும், இன்னைக்கு இந்த மேக்ஸை போட்டு முடிச்சிடணும், இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நான் தரவா ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்னு நைட்டை யோசிச்சுட்டு படித்துருங்க. எந்திரிக்கிற எல்லாத்தையுமே ஒரு லட்சியம் வேணும்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணணும், புக்ஸு படிக்கணும், இல்லை படிக்கலாம், இல்லை வேலை செய்யலாம், இல்லை வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற லட்சியத்தோடு எந்திரிக்கணும்பாங்க. ஆனால் ஆல்ரெடி நமக்கு லட்சியம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு. சரிங்களா? காலை நேர அமைதி உங்களுக்கு 2 மணி நேரம் கூடுதல் நேரத்தை தரும். யூஸ்வலாகவே நான் சொல்கிறேங்க, 5 மணிக்கு நீங்கள் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் நீண்டதாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். சமைக்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்களை ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, கணவரை ரெடி பண்ணி அனுப்புறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு திடீர்னு ஒரு 24 மணி நேரத்தில் 26 மணி நேரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? காலையில் என்றைக்குமே நம்ம ஒரு நாள் காலையில் சரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் எஃபெக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் நம்ம நினச்ச மாதிரி போகும். சரியா? ஸோ எந்திரிக்கிறதுக்கு நமக்கு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை நம்ம டெய்லி பேசிஸில் வச்சுக்கலாம். ஷெடியூல் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், கணக்கு போட்டு பார்க்கணும், தமிழ் பார்க்கணும், கொஸ்டின் போட்டு பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும், எதாவது வேண்டாம் அது இருக்கலாம். சரியா? அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? 3, 2, 1. அது என்ன சார் 3, 2, 1 கவுண்ட்னா? முழிச்சிடுறீங்க. சரிங்களா? முழிச்ச உடனே 1, 2, 3 டக்குன்னு எந்திரிச்சு நின்றுணும், இல்லை எந்திரிச்சு உட்காந்துடணும். சரிங்களா? எந்திரிச்சு உட்காந்துருங்க, இல்லை எந்திரிச்சு நின்றுங்க. இல்லை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்து பல்லு விளக்குது, அதெல்லாம் அடுத்த கட்டம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்ச உடனே 1, 2, 3, 4 3 டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துடணும். எந்திரிச்சு நின்றுங்க. சரிங்களா? அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரெகுலர் ஆகிடும். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு நாள் ப்ராக்டிஸ் இல்லை, நம்ம டெய்லி பேசிஸில் கொண்டு வருது. சரிங்களா? இதில் ரொம்ப அலாரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னூஸ் தான் நமக்கு பெரிய எதிரியே. சரிங்களா? ஸ்னூஸ் வந்து நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஸ்னூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். 5 மணிக்கு அலாரம் வச்சு டக்குன்னு ஸ்னூஸ் பண்ணால் 5:15 கிடைக்கும், 5:30 கிடைக்கும், 6 மணிக்கு கிடைக்கும். டப்புன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடும். நிம்மதியாக தூங்கின மாதிரி இருக்காது, நேராக எந்திரிக்கிற மாதிரி இருக்காது. ஸ்னூஸை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அலாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு 1, 2, 3 என்றதுக்குள்ளே எந்திரிச்சு உட்காந்துருங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே சில செக்லிஸ்ட்டை அன்றைக்கி நைட்டு முதல் நாள் இரவே தொடங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட மைண்ட் செட் பண்ணிங்க. செக்லிஸ்ட்டு, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என் ஷெடியூலில் என்ன படிக்க போகிறேன், என் ஷெடியூலில் என்ன ரிவிஷன் பண்ண போகிறேன், என் ஷெடியூலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே படுக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஏறிக்கும். சரியா? நான் சொன்னேன் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் நம்ம டக்குன்னு எந்திரிச்சிருவோம். அதே மாதிரி அது உங்கள் மைண்டில் ஏறிக்கும். முன்னாடி நாள் நைட்டு முதல் நாள் இரவே தொடங்குங்கிறது அதுதான். ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சிங்க, தூங்குறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருங்க. ஷெடியூலில் ஃபோக்கஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எழுப்பி விட்டுரும். சரியா? ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரியா? எப்பயுமே நீங்கள் எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை அப்பயே பண்ணாருங்க. ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தள்ளி போடுறது தான் நம்மளோட மிகப்பெரிய முட்டாள்தனம், சோம்பேறித்தனம், அறியாமை, பாவம் எல்லாமே. சார் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் நாளையிலிருந்து அப்படின்றோம் இல்லையா? மாற்றத்தை இன்றே தொடங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா இன்னையிலேருந்தே ரெடி பண்ணுங்க. நம்மளால் பண்ண முடியாதா? இல்லை, கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா? ஸோ நாளையிலேருந்து 4 AM கிளப் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஆரம்பித்த கணக்கு அப்படின்னு நினச்சிங்க. 4 AM கிளப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. 4 மணியும் 5 மணியும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சார் இல்லை சார் 8 மணி நேரம் தூங்கணும், 9 மணி நேரம் தூங்கணும், அப்போ தான் என்னால் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், வேலைக்கு போக முடியும். அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டுங்க. எப்பயுமே நம்மளோட மைண்ட் செட் அது என்னது?
எவ்வளோ நேரம் தூங்கினா தான் என்னால் எந்திரிச்சு வேலை செய்ய முடியும், எந்திரிச்சு படிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே மைண்ட் செட்டு. எவ்வளோ நேரம் வேண்டாலும் தூங்கலாம், எப்போ வேண்டாலும் தூங்கலாம், எப்போ வேண்டாலும் எந்திரிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ரிகர்சல், மைண்ட் ரிகர்சல் அது. ஆனால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க, உங்களோட ஃபோனை ஒதுக்கி வைங்க, அலாரத்தை ஜெயிங்க. சரியா? கண்டிப்பாக நம்ம எல்லாத்தாலையும் இது முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு தரேன். சரியா? வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீடியோ பதிவு வரும். அடுத்தது உங்களுக்கு சார் இதில் எங்களுக்கு டிப்ஸ் வேணும், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், சார் வீடியோ நல்லா இருந்துச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பாராட்டுகளை விட அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தேவைக்கான கமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு அதை யோசிச்சு எங்களால் கொடுக்க முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 11ஆம் நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், ஒரு வாரத்திலே சக்ஸஸ் ஆகிடும். அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மாதிரி அடுத்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணும், சார் இதில் எனக்கு டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வரும். சரியா? ஸோ we can do it, we will do it, we can achieve. Thank you.